இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வானோர் போற்றும் கிறிஸ்துவே, லோகம் வாழும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றி நீர் கன்னியிடம் பிறந்தீர். வாழ்க நர தெய்வமே, அருள் அவதாரமே, இம்மானுவேல் அன்பாய் வாரில் வந்தீர் மாந்தனாய், தேற்றி தீர்த்த ராயகே, இன்னில் துக்கம் நீருதே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து இந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசி மூலமாய். எப்படி அவர் கன்னிகையின் மூலமாய் பிறப்பார், அவருடைய பிறப்பு அதிசயம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பெயர் இதில் பார்க்கும்போது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம். அநேக நேரத்தில் அதை நாம் உணர்வதில்லை, அல்லது அநேக நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் பார்ப்பதில்லை. அதான் பிரச்சனை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்தால் போதும், நம்மோடு கூட இருக்கிறதை பார்த்தால் போதும், நாம் எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். இன்னைக்கு அது இல்லாத நிலைமையினால் தான் பிரச்சனை நமக்கு பெரிதாக தெரிகிறது. சூழ்நிலை எதிராக இருக்கும் பொழுது பயப்படுகிறோம், பதறுகிறோம். எனக்கு யாரு இருக்கிறா என்று அநேக நேரத்தில் நாம் அங்கலாய்க்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு சிறு பிள்ளை பெற்றோரோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க, எதை குறித்து கவலைப்படாது, பாட்டுக்கு விளையாடும், தானே பேசும், அங்கெங்க போகவும் வரும். ஏன்னா அவங்க பெற்றோர் கூட இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாருங்கிற நம்பிக்கை வந்துவிடும். இல்லை என்று சொன்னால் பதற ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட, ஏனென்றால் யாருமே கடைசி வரை நம்மோடு கூட இருக்க முடியாது. பெற்றோர்களா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட கடைசி வரை இருக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 6 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது கிதியோன் அங்கு ஆண்டவர் சந்திக்கிறாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மீதியானருக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்பான்னு சொல்லும் போது கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட எங்களோடு கூட இருந்தா ஏன் இவைகள் எல்லாம் நேரிடுகிறது? நாங்கள் இப்போ அடிமையாக அல்லவா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு வசதிகள் இல்லை, எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாங்கள் நெருக்கப்படுகிறோம், எங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் புலம்புகிறார். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ புறப்பட்டு போ, மீதியானர் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பான்னு சொல்லி அப்படியே நடக்கிறது. ஆண்டவர் கூட இருந்து விட்டால் எல்லாமே நமக்கு சாதகமாய் மாறிவிடும், தடைகள் மாறிவிடும், சூழ்நிலை எல்லாவற்றிலும் நன்மை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லை என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். ஆண்டவரோடு கூட நாம் இருப்போமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவரை விட்டு விட்டோம், விலகுவோம் என்றால் நம்மை விட்டு அவர் விலகி போய்விடுவார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை சற்று யோசித்து பார்ப்போம். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய ஆட்கள் இருக்குது, அவங்களுக்கு பெரிய ஆள் பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க, பல காரியங்கள். அதை காட்டிலும் படைத்தவரே நம்ம பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு பெரிய மேன்மை. ஒரு மிருக காட்சி சாலை, அது உங்களுக்கு தெரியும், நிறைய மிருகங்கள் அடைக்கப்பட்டிருக்கும், சுற்றி நல்ல ஃபென்சிங் இருக்கும், இந்த பகுதிக்குள்ள யாரும் வரக்கூடாது அபாயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க குறிப்பிட்ட ஒரு மிருகத்தின் பாதுகாக்கிறவர் பராமரிக்கிறவர் அங்க நிக்கிறாரு. அவர் தான் சாப்பாடு வைப்பாரு, எல்லாம் பார்ப்பாரு. அது கொடூரமான மிருகம். ஆனா அது பக்கத்துல ஒரு வாரமா வேலை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே கொண்டுக்குள்ள அந்த பகுதியில ஒரு குட்டி குழந்தை விளையாடிட்டு இருக்குது. ஆனா நிறைய பேர் மிருக காட்சி சாலையில பார்க்க போகும்போதெல்லாம் மற்ற வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் அந்த பிள்ளைய பார்த்து பயப்படுறாங்க. இது தைரியமா அங்க எப்படி நிக்குது பாரு, ஐயோ இதுக்கு பயமா இருக்காது, அது கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அந்த மிருகம் அப்படின்னு சொல்லும் போது கேக்குறாங்க, பாப்பா நீ ஓடி போயிரு, இங்க நிக்காதுன்னா. அது சிரிச்சிட்டு இருக்காது, என்ன ஒண்ணுமே பண்ணாது. ஏன் நாங்களாம் வந்தா ஆமா உங்களை கடிச்சிடும், ஏன்னா அதோ எங்க அப்பா அங்கதான் இருக்காங்க, எங்க அப்பாவுக்கு இங்க இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது. யோசித்து பாருங்களா, இப்போ ஒரு யானைப்பாகன் யானையை நடத்திட்டு அந்த குழந்தை கூட தைரியமா நிற்கும். நீங்கள் நானும் கூட பயப்படுவோம். ஆண்டவர் கூட இருந்தாருன்னா எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். அது எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கட்டும், பயப்படாமல் தைரியமா முன்னேறி செல்ல முடியும். இம்மானுவேல் என்கிற நாமம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பா. ஆண்டவர் நீங்க எங்க கூட எப்பவும் ஆகப்பா, இம்மையிலும் இருப்பாரு, மறுமையிலும் இருப்பாரு, இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா நேரத்திலும் இருக்கிறவர். இதனால நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொல்லி பக்கம் நீர் இருப்பா, அது போதும், என்னை விட்டு போயிடாதங்கன்னு சொல்லி கேட்டோம்னா
கர்த்தர் நிச்சயமா கூடவே வருவார். உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து தான் உயிர் தெழுந்த பின்பு பரத்துக்கு ஏறி போனார். வாக்கு மாறாதவர். சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதங்க. இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டது நம்மோடு கூட இருக்கும்படியாதான். இந்த சிந்தனையோடு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த சர்வ வல்லமை தேவன் எங்களோடு கூட இருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம்பா. அதை நாங்கள் இழந்து விடாதபடி எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறவர்களாய், உம்மை சார்ந்து கொள்கிறவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், உமக்காக அப்பா எங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒரு தனிமைகள் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பயந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை சுற்றிலும் நெருக்கங்கள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம், வியாதியின் கொடுமையின் தாக்கங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீர் கூட இருக்கிறத காண்பீங்க. உடைய வெளிச்சம் உதிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், மாற்றங்களை ஏற்படுத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரோடு கூட நாம இருப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருக்கத்தான் விரும்புகிறார். நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னா எல்லாம் நமக்கு நன்மையா மாறிவிடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா.